4 டேஸாக நான் சரியாகவே தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவள் அம்மாவும் தூங்கவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து அவள் நைட்டில் பார்த்துக்கிறது, நான் நைட்டில் ஓஆர்எஸ் கலந்து கொடுக்குறது, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஐவி ஃப்ளூயிட் போடுறது, ஊசி போடுறது, வேலைக்கு வேறு பர்மிஷன் போட்டு லேட்டாக போயிட்டு இந்த 2 குட்டிங்களும் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஆக்டிவாகவே இருக்காங்க. இத்தனை நாள் அப்படியே டல்லாக ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. அம்மாக்கிட்ட பால் இருந்துச்சா இல்லையா தெரியல. அம்மா பால் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படுத்தே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ பாசமாக வளர்த்துருக்கோமே, இது வேறு மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி. இங்கே எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார், வெட்டினரி டாக்டர் இருந்தார். அவர் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. நான் போனவுடனே வெயிட் பண்ண சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணார், ஐவி ஃப்ளூயிட் போட்டார். கொஞ்சம் தான் ஐவி ஃப்ளூயிட் போட்டாங்க. போட்டு அவங்க அம்மாவும் சும்மா ஏனோ தானோலாம் பார்த்துக்கல, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டா. நான் தூங்கினா கூட அவள் அப்போ எப்போ அணைச்சி பக்கத்தில் இழுத்து படுக்க வச்சுக்கிறா. ரொம்ப நல்ல அம்மா ஃப்ரெண்ட்ஸ். இவள் அம்மா பாசம்னா எவ்வளோ மாதிரி இருக்கணும் பாருங்கள். எவ்வளோ நேரம் பாலே இருக்காது, ஆனாலும் பால் குடிச்சிக்கிட்டே இருப்பாள். நல்ல அம்மா. இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. கொஞ்சம் எனக்கு மனசு ஆறுதலாக இருக்குது. இதுங்களை காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேலைக்கு போக லேட்டாகும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ நம்ம இதை விட்டுட்டு போனாலும் மனசு கேட்காது. ஐயோ நம்ம போகிறதுக்குள்ளே ஏன்னா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, காலைல போய் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஐவி ஃப்ளூயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 டேஸ் போயிட்டு ஊசி 2 பேருக்கும் மாற்றி போட்டு ஐவி ஃப்ளூயிடும் போட்டார் அந்த டாக்டரு. போட்டு இப்போ தான் கொஞ்சமாக தான் சாதம் சாப்பிட்டாங்க. நேற்றுலாம் சிக்கன் வச்சு கொடுத்தேன். எழுந்திருக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 லட்டுவும் எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. நம்ம வேறு வீடியோ வேறு எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த நேரத்தில் உடம்பு ரொம்ப முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி இப்போ தான் விளையாடுறாங்க. எனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. அவள் அம்மாவும் கொஞ்சம் விளையாட்டு காமிக்கிறா பாருங்கள் எப்படி. ரொம்ப நல்ல அம்மா. எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். தங்கம் பாரு, இங்கே பாருங்கள். பிள்ளைங்களை ஆக்டிவாக ஆக்கிறதுக்காக இப்படி மோட்டிவேட் பண்ணுறா, ஸ்டிமுலேட் பண்ணுறா. அப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே படுத்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவாகவே இருக்காது. அதனால் சொல்லி கொஞ்சம் இப்படி விளையாட்டு காமிச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறா அவங்க அம்மா. பாருங்கள், 5 அறிவுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு இருக்குது எவ்வளோ அறிவு பாருங்கள். நல்ல அம்மா. தங்க பொண்ணு, தங்கம் இங்கே பாருடி அம்மா, நல்லம்மா. ஏய் குட்டிமா, இவளுக்கே 1 வயசு தான் ஆகுது. 1 வயசு 1.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி போடாதம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே பிடிச்சி வச்சேன். கேட்டுக்குள்ளார போட்டு பூட்டியெல்லாம் வச்சேன். எப்படி ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னே தெரியல. நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த குட்டியே இனிமேல் குட்டி போடாமல் இந்த 2 குட்டிங்களை மட்டும் வளர்த்தா போதும். இன்னும் 2 இருந்துச்சுல, அந்த 2 ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க வளர்க்குறதுக்கு. இது 2 தான் இருந்துச்சு. இப்போ இருக்குது 4 குட்டி போட்டுச்சு. 2 மேல் குட்டியை ஒருத்தவங்க வளர்க்குறதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. இது 2 தான் இருந்தது. 4 இருக்கும்போது சுத்தமாக பாலே பத்தலை. நான் தான் எனி டைம் பால் எடுத்துகிட்டு போய் காய்ச்சி தட்டில் ஊற்றி குடிக்க வைப்பேன். அப்புறம் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் சிக்கன் போட்டு இல்லை மீன் எதனா போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு போய் வச்சா 4 பேரும் நல்லா சாப்பிட்ருவாங்க. அப்படி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெருசாச்சு. ரொம்ப குட்டியாக பாருங்கள். இந்த அம்மாவே ரொம்ப சின்ன பொண்ணு. 4 குட்டி. அவள் குட்டி போடும்போது பாருங்கள், நான் வேலைக்கு கிளம்புறேன் படுத்துக்கிட்டு அழுவுறா. கஷ்டமாக போச்சு. ஐயோ என்ன பண்ணுறாலோ தெரியலையே சொல்லிட்டு வேகமாக திரும்ப வீட்டுக்கு வந்தால் அது வரைக்கும் குட்டி போடல. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் கூப்பிட்டு போய் படுக்க வச்சேன். ஆனால் அவள் அங்கே குட்டி போடலை. பின்னாடியே ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல போய் போட்டுட்டா. அப்புறம் நான் தூக்கிட்டு அந்த ரூமில் படுக்க வச்சேன். துணி போட்டு துடைச்சி படுக்க வச்சேன். அப்புறம் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 1 மந்த் அங்கேயே இருந்தாங்க. லட்டூஸ்னு கூட்டால் போதும், லட்டு சரிகிற மாதிரி ஒருத்தங்களாம் வெளியில் வருவாங்க. அப்புறம் கண்ணு முழிக்காத இருக்கும்போதே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வெளியில் எங்கேயோ போயிட்டு கடி வாங்கிட்டு வந்துருச்சா இல்லை எதுலேயே குத்திக்கிச்சா தெரில, நடு வயிற்றில் பாருங்கள் ப்ளட்டாக போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல காமிமா, உனக்கு எங்கே அடிபட்டுச்சு? இங்கே இந்த இடத்துல
இந்த இடத்துல பாருங்கள் பெரிய பிளட் வெசல் இதோ இருக்குது பாருங்கள் சின்னதாக பெரிய பிளட் வெசல்ஸ் வந்து இதாகிடுச்சி அப்படின்ட்டாரு டாக்டரு. ரொம்ப ப்ளட்டு நிற்கவே இல்லை. எழுந்து நான் பின்னாடி போனால் ஓடிக்கிட்டே இருக்கா, ரத்தம் கீழே போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து படுக்க வச்சு ஒரு துணியை நனைச்சி நல்லா துடைச்சி நேராக படுக்க வச்சா ப்ளட்டு நிற்கிது. திரும்ப இப்படி சாஞ்சி படுத்தானா திரும்பவும் அப்படியே ப்ளட்டு போகுது. இந்த மாதிரி பால் குடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ பால் குடிக்கும்போது காலில் வச்சு வச்சு அழுத்துறாங்கள, அதெலாம் அப்புறம் தான் நடந்துச்சு. அது வரைக்கும் குட்டியெல்லாம் அங்கே பின்னாடி இருந்த ரூம்லேயே விட்டுட்டு முன்னாடி வந்து படுக்க வச்சு கட்டு போட்டு அந்த டாக்டர் வந்து மருந்தெல்லாம் சொன்னார். அதை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல தடவி கட்டு போட்டு விட்ருந்தேன். இப்படி குறுக்க வயிற்றில் இப்படி ஒரு கட்டு போட்டுருவேன். அப்படி போட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் படுக்க வச்சுருந்தேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாருங்கள். சுற்றி ஓடி வந்ததும் ப்ளட் லாஸ் ரொம்ப ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங்காக குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுத்த உடனே இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பால் குடிக்கும்போது அப்படி திரும்பவும் ப்ளட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு பால் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன். அது வரைக்கும் அம்மா மட்டும்தான் பால் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறமா நான் ஒரு தட்டில் பால் ஊற்றி ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த குட்டிங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நானே குட்டிக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் திரும்பவும் கட்டு போட கூப்பிடுவேன் பாருங்க. வெளியில் தான் படுத்திருப்பாங்க எப்பயும். இப்போ உடம்பு சரியில்லாதனால தான் உள்ளே படுத்திருக்காங்க. அப்புறம் கூப்பிடுவோம் பாருங்கள், இங்கே வாமா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னா போதும் வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு மாதிரி முழிப்பாங்க. முழிச்சிட்டு படுனா அப்படியே படுத்துப்பாங்க நேராக காலை வச்சு. அப்புறம் கட்டு போடுற வரைக்கும் அந்த கட்டை அவுக்கவே மாட்டாங்க பாருங்கள். சில டாக் பார்த்திங்கன்னா கட்டு போட்டோம்னா அதை கடிச்சு பிச்சு எடுக்கும். ஆனால் கட்டை எடுக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அப்படியே என்ன பண்ணுச்சு, இங்கே அந்த காயம் தெரியல. இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. ப்ளட்டு நிற்கவே இல்லை பாருங்கள். அப்புறமா கொஞ்சம் சரியாயிடுச்சு. சரியானதுக்கப்புறம் திரும்ப ஆயின்மெண்ட் வைப்பேன். அதில் ஒரு இது மாதிரி பேண்டேட் மாதிரி ஒட்டி அதுக்கப்புறம் மேலே கட்டு போட்டு விட்டாக்கா அந்த கட்டோடு இருப்பாள். அப்படியே மறுநாள் வரைக்கும் இருப்பாள். வெளியில் போனால் கூடமே அப்படியே போவா வருவா, அவுக்கவே மாட்டா. எல்லோரும் கேட்பாங்க, இதுன்னா கட்டை கூட பிரித்து விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்ல அம்மா. எதுக்காக அடி வாங்கினாலும் தெரில. அதுவும் நியூ இயர் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன் பாருங்கள். நான் கோயிலுக்கு போயிட்டு குட்டிங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு வரேன். அப்புறமா குட்டிக்காக வேண்டிக்கிட்டேன். ஐயோ எப்படியாவது நான் காப்பாற்றணுமேன்னு சொல்லி இப்போ இவ பெற்ற பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக்கிறேன். இவ பெற்ற பிள்ளை பாருங்கள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து ரொம்ப கவலையாக போய் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. உள்ளேயே படுக்க வச்சிட்டேனா, நான் எப்படி வெளியில் என்ன பண்ணுறதுனே தெரில. இடையில முழிச்சு அந்த குட்டிங்களுக்கு ஓஆர்எஸ் கலக்கி அந்த சிரஞ்சு மூலமாக பாருங்கள், சிரஞ்சு மூலமாக போட்டு விட்டுட்ருந்தேன். அப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை போட்டுவிட்டேன். அப்புறம் இன்றைக்கி போய் ஊசி போட்டோம், ஐவி ஃப்ளூயிட் போட்டோம். இப்போ கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டாங்க பாருங்கள். அப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா இப்போ உள்ளே வந்து படுக்க வச்சதும் இந்த படுத்துட்டாங்க பாருங்கள். இது விடிகிற வரைக்கும் இவன் எழுந்திருக்கவே மாட்டாள். இவ்வளோ வெரி குட் கேர்ள். அம்மானா இப்படி இருக்கணும். அம்மா நல்ல அம்மா, குட் அம்மா. அம்மா பாலே இல்லை ஆனால் கொடுக்குறா பாருங்களா. இந்த 2 குட்டி கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. அவளே ரொம்ப சின்ன பொண்ணா, பால் அவகிட்ட இல்லவே இல்லை. ஆனாலும் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டாங்க. பிள்ளைங்க கூட அம்மா இங்கே வாமா வந்து பிள்ளைக்கு பால் கொடு அப்படின்னு சொன்னால் போதும், சீக்கிரமாக வருவா. அவகிட்ட பால் இருக்கோ என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் வெளியில் ஒரு இவளோட அம்மா இருக்கா பாருங்கள். இவ குட்டி போட்டிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பால் கொடுத்துட்டு அது ஓடி போயிடும். எல்லா குட்டியும் பின்னாடியே போனால் கூட பால் கொடுக்காது. ஆனால் இவன் வந்து இவ்வளோ நாளாயும் பாலே இல்லைன்னா கூட பரவாயில்ல, குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும் இவங்க பால் குடிக்கல. சும்மா பால்லாம் வராது, சும்மா பிடிச்சி குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னா நைன்னு அழுதுகிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சும்மா அப்படியே வாயை வச்சுக்கிட்டே இருக்கணும் போல். அப்படியே படுத்துருக்காங்க. நல்ல பிள்ளைங்கம்மா. தங்க பொண்ணு, தங்கம் தூங்குறியாடா? தூங்குறியாம்மா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு கடி வாங்கிட்டு வந்தா. இது இந்த இடத்துல ஒரு தடவை பேண்டைட் போட்டு வச்சுருந்தேன். இங்கே உள்ளெல்லாம் படுக்க வச்சுருக்க மாட்டேன், வெளியில் தான் படுத்துருப்பாங்க எப்போவுமே. இப்போ தான் உள்ள உடம்பு சரியில்லைனால படுத்துருக்காங்க. இப்போ கூட எழுந்து போயிடுவா. ஆனால் நான் தான் கேட்டேன், சாத்திட்டேன். ஆனால் வெளியில் எழுந்து போக ட்ரை பண்ணவும் இல்லை. பிள்ளைங்களோட இப்படியே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா. சாப்பாடு வச்சா சாப்பிடுவா பாருங்கள். சாப்பிட்டு அடுத்த செகண்ட் பிள்ளைங்கள தான் போய் பார்ப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு.
சரி அம்மா தூங்குறீங்களாம்மா? சரி குட்டிங்கெல்லாம் தூங்குது, நானும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்.